வணக்கம் உலக மக்களே, தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன். நானும் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன், எல்லா நடிகரையும் பார்த்துருக்கேன். அதே போல் கலைஞரும் பார்த்துட்டோம். எல்லாருக்கும் கூட்டம் வரும், ஆனால் ஓட்டு வராது. ஆனால் இவருக்கு கூட்டமும் வருது, ஓட்டும் போடுறேங்கிறாங்க. அப்படிங்கல விஜய் மேலே கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை பெண்கள், மைனர்களுக்கு, இளைஞர்களுக்கு தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் விஜயை அப்படி நம்பிக்கையோடு நான் அவர் தான் வரணுங்கிறாங்க. இன்னும் அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் வரட்டும், வந்தால் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எந்த கட்சியுமே சார்ந்தவன் கிடையாது. தமிழகத்தில் எல்லா மக்களோட மக்களாக நான் ஒரு நடுநிலையானவன் தான். இருந்தாலும் நான் யாருக்காகவும் பேசுகிறதில்ல. நான் ஆச்சரியப்பட்டு போய் சொல்கிறேன். நான் இதை விஜய்க்கு அது இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப இன்னுமே எதிர்காலமே ஸ்தம்பிச்சு போயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் அவர் வளர்றாரு. அதாவது அவருக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அந்த சம்பவத்தை பற்றி எல்லாரும் அவரால் நடந்ததில்லை, இது ஏதோ சதி அப்படி தான் சொல்கிறாங்க. அவருடைய விஜயை பற்றி எந்த வித தவறும் சொல்லவே கிடையாது. அதே நேரத்தில் எவ்வளோ பேர் பேட்டி எடுக்கிறாங்க, சாதாரண பெண்கள், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களே சொல்கிறாங்க விஜயினால் இந்த நிகழ்வு நடக்கலை, யாரோ எவரோ செஞ்சுட்டாங்க, இருக்கட்டும், நான் அவர் மேலே கோச்சிக்கல, அவர் காரணமும் இல்லை, அவர் வர வேலையில் தான் சொன்னார், நாங்களாக தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆர்வத்தில், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர் வரணும். அது இல்லாமல் என் மகன், என் பேரன், என் அண்ணன் தம்பி, அவருக்கு இல்லாத ஓட்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வச்சுட்டாங்க எதிர்கட்சிக்கெல்லாம் வேட்டா. அவர் சொன்னது தமிழகத்தில் அவருடைய நாற்காலி அமர்வதற்கு ஒரு ரூட்டா போயிடுச்சுப்பா. இனிமேல் எதிர்கட்சியெல்லாம் அவ்வளவுதான், தம்பிச்சு போயிடும். ஆனால் ஒரே ஒரு விஜய்க்கு வேண்டுகோள், உங்களுடைய அறிக்கை வரணும். உங்களுடைய அறிக்கை, அதாவது தேர்தல் அறிக்கை வரணும். அதை மிகவும் பரிசீலனை பண்ணி சிறந்த முறையில் அறிக்கையை விடுங்க. இந்த மது விலக்குக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, விவசாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, தண்ணிக்கு என்ன செய்ய போகிறீங்க, மின்சாரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி முக்கியமான சில முக்கியமான கொள்கைகள்லாம் நீங்கள் எடுத்து சிறந்த முறையில் அந்த அறிக்கையை விட்டீங்க.